என்னங்க நீங்கள் வாழைக்காய் எடுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இஞ்சி எடுத்து போட்டுட்ருக்குறீங்க. இஞ்சி போட்டாச்சுங்க. பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். சீரகம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நான் ஒரு 8 பீஸ் எடுத்துருக்குறேனுங்க. இது வந்து ஒரு 2 வாழைக்காய்க்குங்க இந்த அளவு எடுத்துக்கிட்டு, இப்போ 2 வாழைக்காயும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாமுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி போட்டு, இது மேலேயும் கீழேயும் மாத்திரம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோணுங்க. கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இதை அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துமே அரைச்சிக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயில் நான் என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த வாழைக்காயை இந்த ரவுண்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டினீங்கன்னா தான் நீங்கள் நல்லா வருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்டு பார்க்குறக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, சால்ட் உப்பு தான் போட்டிருக்குறேனுங்க. சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேனுங்க. ஏன்னா 2 வாழைக்காய்க்கு அது போதுங்க. உப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது வந்து கசந்து போயிடும். அதுக்கு தாங்க இப்படி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் போட்டிருக்குறேங்க. இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தானுங்க. இது ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்குறேங்க. இது கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வேறு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோமல்ல, அதே வேறு இதில் சேர்க்கணுமா. இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஓரமாக ஊறிட்டு கிடக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே சாம்பாரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கடைசியாக வறுத்துக்கலாமல்ல. இதை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுமல்ல. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு மணி நேரம் ஊறி போச்சுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி பரப்பி வச்சுக்கிட்டோம்னா இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேனுங்க அது வறுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இதை அப்படியே நான் மூடி வச்சு தாங்க வறுப்பேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாமுங்க, சரிங்களா? இப்போ திருப்பி போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போக வேண்டியது தானுங்க. என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சரிதானுங்களே? இந்த வாழைக்காய் ஒரு வட்டலில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாமுங்க. சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்குங்க. இது கூட நீங்கள் தயிர் சோத்துக்கோ இல்லை சாம்பார் சோத்துக்கோ இல்லை ரசம் சோத்துக்குமே இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்களா? என்னங்க நான் சொல்கிறது, சரிங்களா? கொங்கு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த ஸ்லாங்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.